எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வஞ்சாமணி கிச்சன் யூடியூப் சேனலில் 1000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் சேர்ந்த 1000 மெம்பர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் நன்றி. சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காயை வச்சு அல்வா செய்ய போறேன். இதை காசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க. இதை மேல் தோலை சீவி உள்ளூர்குள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு துருவி அல்வா செய்யணும். வாங்க பார்க்கலாம். பூசணிக்காயை இது போல ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பீட்ரூட் துருவத்துல துருவணும். பூசணிக்காயை துருவி வச்சது 1 கப்பு ஆயிருக்கு. அதில் புழிஞ்சி வச்சது இந்த தண்ணி, தேவையான அளவு நெய், தேவையான அளவு முந்திரி, ஏலக்காய் தூள், கலர் பவுடர், 1 கப்புக்கு 1/2 கப்பு சர்க்கரை. பூசணிக்காயில் காசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஏற்றிக்கினா வானல் காஞ்சிடுது. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ பூசணிக்காய் அல்வா செய்ய 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். நெய் உருகட்டும். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். போதும், முந்திரி பருப்பு செவந்து போச்சு, எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலேயே பூசணிக்காயை கொட்டிக்கணும். கொட்டி வதக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். பூசணிக்காய் கலர் மாறிடுது, வெந்துடுது. இப்போ பூசணிக்காயிலேருந்து புழிஞ்சு வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் போதும். அடுப்பு சிம்மிலே தான் வச்சுருக்கணும். வேகட்டும். 1 கப்பு பூசணிக்காய்க்கு 1/2 கப்பு சர்க்கரை. இப்போ பூசணிக்காய் வெந்துடுது, சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததும் ஜூஸி ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிண்டிக்கினே இருக்கணும், கை விடாத கிளறணும். சிம்மில் தான் வச்சுக்கணும்.
கடையில் விட்டுக்கிட்டே இருக்கணும். பூசணிக்காய் தண்ணி விடுற பொருள், அதனால தான் ஒரு கப்புக்கு அரை கப்பு சர்க்கரை எடுக்கிறோம். அல்வா கொஞ்சம் சுருண்டு வரட்டும். இப்போ ஈரப்பதம் இருக்கும்போதே கொஞ்சமாக கலர் சேர்த்துக்குவோம். கலர் கரைச்சி ஊற்ற தேவையில்லை. இது ஜூஸியாக இருக்கிறதால நேரடியாகவே போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அல்வா சுருண்டு வருது. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போகிறோம். நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். முந்திரி போட்டதால் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நெய் பிரிஞ்சு வருது, அல்வா சுருண்டு வருது. இதுதான் இதுக்கு பதம். சிம்மில் வச்சுக்கலாம். சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. இதை காசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க. கேன்சல் பண்ணிக்கலாம். சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. நீங்கள் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்தோடு தான் சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.